சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஆன்லைன்ல ஒரு 1 or 2 ஆன்சர் சொல்லிட்டாங்க பாருங்க. வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே. டாபிக் 1 இருக்கிறது என்ன? ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஸ்கோப், இம்பார்ட்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்ம் பிளானிங். ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஸ்கோப், இம்பார்ட்டன்ஸ், கடைசியா வந்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஃபார்ம் பிளானிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் யாருக்குலாம் இங்க இருக்கு? உங்களுக்கு நிலம் இருக்கு? பரவாயில்ல, நிறைய பேர் மெஜாரிட்டி இருக்கு. அந்த நிலத்துல என்னென்ன பயிர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல பிளான் பண்ணுவாங்களா இல்ல அப்படியே பண்ணுவாங்களா? அட்லீஸ்ட் நீங்க அக்ரி முடிச்ச கிராஜுவேட் இருக்கீங்க, நீங்க அட்லீஸ்ட் போய் சொல்லுவீங்களா இந்த மாதிரி பண்ணுங்க, நீ ஏன் அரைகுறையா படிச்சுட்டு வந்திருக்க அப்படின்றவாங்களா? நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்க வீட்டுல. உனக்கு என்ன தெரியுன்றாங்க ஒரே வார்த்தையில. நம்ம சயின்டிஸ்டே ஆனாலும் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டுல இருக்கிறது அது பவர் எப்ப மாறுதோ அப்பதான் நம்ம சார்ஜ் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபாரஸ்ட்ரி, எந்தெந்த ஏரியால ஃபாரஸ்ட் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணணும், எந்தெந்த ஏரியாவில் வந்து கேட்டில்ஸ் வளர்க்கணும், எந்த ஏரியாவில் வந்து ஷீப்ஸ் வளர்க்கணும், இல்லை எந்த ஏரியாவில் வந்து கமர்ஷியல் கிராப்ஸ் லைக் சுகர் கேன் இதெல்லாம் வளர்க்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபார்ம் பிளானிங் அப்படின்றது. ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஃபார்ம் பிளானிங்னா இதுதான். எந்த ஏரியாவில் எவ்வளவு வளர்க்கணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லேபர்ஸ் எவ்வளவு இருக்கு, நம்ம கிட்ட ரிசோர்சஸ் எவ்வளவு இருக்கு, நம்மளால எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியும், அது எந்தெந்த ஏரியாவில் நம்ம செலவு பண்ணலாம். புரியுதுங்களா? அதை பாக்குறது தான் வந்து இந்த ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இது ஃபுல்லாவே வந்து ரொம்ப கதை மாதிரி தான் இருக்கும். முன்னாடி பார்த்த மாதிரி அந்த லைன் பை லைன் டிஸ்கஷன் இங்க இருக்காது. புரியுதுங்களா? இது ஃபுல்லாவே வந்து கதையா தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஒரு டைம் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு நடத்த போறோம் அப்படின்னா ஒரு டைம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? மறுபடியும் அந்த லைன் பை லைன் எப்போ வரும் அப்படின்னா பிசியாலஜி போறோம்ல, பிசியாலஜி போகும்போது மறுபடியும் அந்த ஸ்லோ மோஷன்ல பாக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதுல இருந்து கேட்ட பிவைக்யூ இது நோட்ஸ்ல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு டைம் படிங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு. டிஸ்கிரைப் தி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ். ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் என்னென்ன? ஆர்கனைசேஷனல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ். என்னென்ன டெசிஷன்ஸ் இருக்கு? டு பி மேட் பை த ஃபார்மர்ஸ் அஸ் எ மேனேஜர் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம் பிசினஸ். என்னென்ன இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கணும்? ஆர்கனைசேஷனல் டெசிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன் அண்ட் மார்க்கெட்டிங் டெசிஷன். 15 மார்க் கொஸ்டினா லாஸ்ட் இயர் ஐஎஃப்எஸ்ல கேட்கறாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஐஎஃப்எஸ்ல கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினா கேட்பாங்க. அன்யூஷுவல் கொஸ்டினா, அன்யூஷுவல் ஏரியாவா, அது ஸ்பெசிபிக்கா ரொம்ப கேட்பாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை நீங்க சிவில் சர்வீஸ் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னா ஒரி பண்ணிக்க தேவையில்ல. புரியுதுங்களா? கம்மிங் ஏரியாஸ்ல நிறைய ஏரியாவில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். ஐஎஃப்எஸ் கொஸ்டின்ஸ் கம்பேரிங் டு சிவில் சர்வீஸ் இட் வில் பி டஃபர். அது ஏன் அப்படி கேட்கறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி அவங்க 2 ஆப்ஷனல் படிக்கணும். அக்ரிகல்ச்சர் படிக்கணும், பாட்னி படிக்கணும், இல்ல ஃபாரஸ்ட்ரி பிளஸ் ஜியாலஜி இந்த மாதிரி படிக்கணும். பட் அக்ரிகல்ச்சருக்கு நம்ம சிவில் சர்வீஸ் கம்பேர் பண்றதை விட அதுல கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஐஎஃப்எஸ் கொஸ்டின்ஸ். சோ ஒருவேளை ஐஎஃப்எஸ் கொஸ்டின்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை இக்னோர் கூட பண்ணலாம், சிவில் சர்வீஸ் மட்டும் படிக்கிறவங்க. புரியுதுங்களா? லீனியர் ப்ரோக்ராமிங்லாம் ஒன்னு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா கேட்டிருக்காங்க. லீனியர் ப்ரோக்ராமிங்னா இங்க யார் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க இருக்கீங்க? கை தூக்குங்க. எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் யாரோ ஒருத்தவங்க பேர் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. வரலையோ? எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் இங்க யாரமா இருக்கீங்க? ஓகே, ஆன்லைன்ல இருக்காங்க. ஓகே, ஆன்லைன்ல 2-3 பேர் இருக்காங்க. சூப்பர்மா. சோ ஒரு சில அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, எந்தெந்த ஏரியா உங்களுக்கு பிடிச்ச. ஒருவேளை நீங்க சிவில் சர்வீஸ் மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா ஒன்னும் அவ்வளவு டஃபா இருக்காது. கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். சிவில் சர்வீஸ்ல ரொம்ப மேலாக்க படிச்சா போதும், அதுல கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அந்த ஸ்பெசிபிக்கா செல் ஆர்கனல்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு ஆர்கனல் பத்தி டீப்பா கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் இன்டெப்தா கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? வை ஷுட் a farmer maintain farm records? என்னென்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்லிஸ்ட் தி ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ். என்லிஸ்ட் மட்டும் பண்ண சொல்லிருக்காங்க. என்லிஸ்ட் பண்ணனும்னா என்ன அர்த்தம்? வெறும் லிஸ்ட் அவுட் பண்ணா போதும். புரியுதுங்களா? என்ன கேள்வி கேக்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க அடுத்த क्वेश्चनக்கு போயிடுங்க. டிஸ்கஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஃபார்ம் பிளான். சொன்னல, டிஸ்கஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஃபார்ம் பிளான். இது எந்த வருஷம் கேட்டது? ஐஎஃப்எஸ் 2022. ஃபோர்த் வந்து டிஸ்கிரைப் தி ப்ரொசீஜர் ஃபார் மேக்கிங் சக்சஸ்ஃபுல் ஃபார்ம் பிளான்.
ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ், மறுபடியும் ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் மறுபடியும் இங்க கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்தா வந்து enumerate the ways and means of how farm planning help the cultivators to bring efficiency. ஃபார்ம் பிளானிங் வந்துட்டு எப்படி விவசாயிகளுக்கு எஃபிஷியன்சியை கொண்டு வருது, பிளான் பண்றதுனால எப்படி எஃபிஷியன்சி அச்சீவ் பண்றாங்க ஃபார்மர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி அச்சீவ் பண்றாங்க? ஒன்றும் இல்லை, ஏதாவது வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா, ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அது ரிலேட்டடா பார்ப்போம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபார்ம் பிளானிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லுவீங்க. மறுபடியும் பாருங்க, இங்க ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், இங்க ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், இங்கேயும் கேட்டிருக்காங்க. 5 வருஷம் கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். 5 வருஷம் கொஸ்டின் மட்டும் தான் போட்டிருக்கேன். 10 வருஷம் போட்டதா அப்படின்னா அவங்க 7-8 தடவை கேட்டிருப்பாங்க. 5 வருஷத்துலயே 3 டைம் கேட்டாங்க. எக்ஸ்பிளைன் த டெக்னிக் ஆஃப் ஃபார்ம் பிளானிங். எக்ஸ்பிளைன் தி டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபார்ம் பிளானிங். லாஸ்ட் என்ன இருக்கு? ஓகே, இதுலயே 4 தடவை கேட்டாங்க. ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க ஒரு வந்துருச்சு பாருங்க. 5 வருஷம் கொஸ்டின்ல 4 டைம் வந்திருக்கு. அதுல அப்படி என்னதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்ம் பிளானிங்ல ஒரு 8 பாயிண்ட் இருக்கும். எந்த புக் எடுத்தீங்கனாலும் ஒரு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் இருக்கும். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதான் பிவிக்யூல இருந்து கேட்டது. வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் படிச்சுட்டு வாங்க. சப்ஜெக்ட் ஒரு டைம் அந்த முடிச்சுட்டு படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷனல் டெசிஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும், மார்க்கெட்டிங்ல என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கணும், என்னென்ன டெசிஷன்ஸ் தேவை அப்படின்றது. ப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் டெசிஷன்ஸ்ல என்ன எடுக்கணும்? அவங்க ப்ரொடக்ஷன்ல என்னென்ன எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேல இருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில டெசிஷன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அவங்களோட ஃபார்ம் சைஸ் என்ன, சைஸ் ஆஃப் ஃபார்ம் என்ன, புரியுதுங்களா? அதுல வந்துட்டு என்னென்ன ஃபார்ம் மிஷினரி யூஸ் பண்ணணும், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி கொடுக்கணும், ட்ரிப் இரிகேஷன் ஃபாலோ பண்ணுமா இல்ல போர்வெல் ஃபாலோ பண்ணுமா, புரியுதுங்களா? இல்ல ஸ்ப்ரிங்க்லர் ஃபாலோ பண்ணுமா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ்ல வருது. புரியுதுங்களா? செகண்டா இருக்கிறது ஆபரேஷனல் டெசிஷன்ஸ். ஆபரேஷனல் டெசிஷன்ஸ்ல என்ன என்ன கிராப் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம், எவ்வளவு ஏக்கர் ப்ரொடியூஸ் பண்ண போறோம், புரியுதுங்களா? வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றது என்ன ஆபரேஷனல் டெசிஷன்ஸ். ஆபரேஷனல் டெசிஷன்ஸ்ல இது வருது. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்ன சொல்லுவாங்க, என்ன அதுல என்ன பண்ணுவாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ்ல நீங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல போக போறீங்க ஃபியூச்சர்ல. சோ அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க? ஃபண்ட்ஸ் எங்கெங்க அலோகேட் பண்றது, இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய பணத்தை வந்து எங்கெங்க அலோகேட் பண்ணலாம், ஆடு மாடு வளர்க்கலாமா இல்ல வேற எதுனாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல ஏதோ கமர்ஷியல் கிராப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது ட்ரீஸ் அக்ரோ ஃபாரஸ்ட் ஏதாவது கொண்டு வரலாமா அப்படின்றதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ். அங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ் எப்படி வேலை வாங்குறது, புரியுதுங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வச்சு எப்படி லேபர்ஸ் எப்படி வேலை வாங்குறது, இதெல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ்ல வருது. வேற என்னென்ன வரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ்ல? ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, இல்ல அங்க இருக்கக்கூடிய என்னென்ன ஏதாவது நோட் புக்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு அதுல என்னென்ன நம்ம பண்றோம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ். இது எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ்ல வருது. புரியுதுங்களா? லாஸ்டா இருக்கிறது மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ். சிவில் சர்வீஸ்ல வந்து மார்க்கெட்டிங் டெசிஷன் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச ஏரியா. இங்கேயும் சரி இல்ல GS3லயும் சரி அவங்களுக்கு மார்க்கெட்டிங், நீங்க நியூஸ் பேப்பர்ல மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ஏதாவது படிச்சீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க அதை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும். புரியுதுங்களா? GS3லயும் சரி நம்ம சப்ஜெக்ட்லயும் சரி அவங்க இது வரைக்கும் மார்க்கெட்டிங் டச் பண்ணாம போனதில்லை அவ்வளவா. புரியுதுங்களா? ரொம்ப ரேரா தான் வந்து மார்க்கெட்டிங் விட்டு போயிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். அதுவும் அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து அந்த ஃபார்ம் லாஸ் அதெல்லாம் வந்துச்சு இல்ல, 3 ஃபார்ம்லாம் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாங்கல்ல. சோ அப்பெல்லாம் வந்து நிறைய அது ரிலேட்டட் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. புரியுதுங்களா? சோ இந்த மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ்ல என்னென்ன எடுக்கலாம் மார்க்கெட்டிங்ல, அவங்க அதுல என்னென்ன டெசிஷன்ஸ் தேவை, எங்க எங்க விற்கணும், ஃபர்ஸ்ட் வந்து எந்த இதுல விற்கணும், நம்ம ஊர் லோக்கல் மார்க்கெட்ல விற்கணுமா இல்ல போய் வெளியூர் மார்க்கெட்ல விற்கணுமா அப்படின்றது வந்து ஒண்ணு. அப்புறம் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஏதாவது ப்ரொடியூஸ் இருந்துச்சு அப்படின்னா, புரியுதுங்களா? ஏதாவது குடவுன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா இல்ல கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் தேவையா, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்ல. வேற என்னென்ன, இல்ல நாமளே டைரக்டா போய் விற்கலாமா, உழவர் சந்தைன்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? உழவர் சந்தை ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மென்ஷன் பண்ணுங்க. நாமளே டைரக்டா போய் விற்கலாமா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல, அது என்ன அட்வான்டேஜ்? இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல நாமளே டைரக்டா போய் வித்தோம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ்? இன்டர்மீடியரிஸ் நடுவுல கமிஷன் ஏஜென்ட் நிறைய வந்து வாங்கிட்டு போறாங்கல்ல, சோ அந்த காசெல்லாம் குறைக்கலாம். புரியுதுங்களா? இது ரிலேட்டடான முடிவுகள் எடுக்கிறதா வந்துட்டு மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ். புரியுதுங்களா? இது ஃபுல்லாவே வந்து கதை தான். இது சம்பந்தமா நீங்க கதை விடணும்.
புரியுதுங்களா? கொஞ்சம் எழுதுறத வந்துட்டு ஹைலி அன்ரிலேட்டடா இல்லாம கொஞ்சம் டேட்டா ஏதாவது கொடுத்து கொஞ்சம் ரீசெண்டா ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கணும். புரியுதுங்களா? சோ இதுதான் வந்துட்டு இந்த டெசிஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ். அடுத்து வந்து ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் பா. ரெக்கார்ட்ஸ் யூஜில பிராக்டிகல் ரெக்கார்ட்லாம் எழுதிருக்கீங்களா? ஒரு இதுக்கும் எல்லாமே கொடுத்த ஜூனியர்ஸ் கொடுத்து எழுதிடுவீங்களா? அப்பெல்லாம் இப்ப பண்றது இல்ல. சோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கம்மா ஒரு இதுக்கும் வந்துட்டு. இப்போ எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் எங்க டிராக்டர் இருக்கு அப்படின்னா அந்த டிராக்டரை நான் எப்ப வாங்கினேன், எந்த வருஷம் வாங்கினேன், புரியுதுங்களா? ஒரு வருஷமா அதுக்கு நான் பெட்ரோல் இல்ல டீசல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்றேன் அப்படின்னா அதையும் அந்த இதையும் எழுதணும். அதுக்கு வந்துட்டு எவ்வளவு நான் செலவு பண்ணிருக்கேன். இல்ல டயர் ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கு, அந்த டேட்டாவையும் அந்த எவ்வளவு நான் அதுக்கு செலவு பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ஒருவேளை நான் அந்த டிராக்டரை வந்துட்டு ஒரு இதுக்காக மத்தவங்க நிலத்துல போய் உழுதுட்டு வரேன் அப்படின்னா அது மூலமா எனக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு வந்துச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்து நான் எழுதணும். இதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ்ல மெயின்டைன் பண்ணணும். அந்த டிராக்டர் ஏதாவது ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதையும் நான் எழுதணும். புரியுதுங்களா? அந்த டிராக்டர் ஏதாவது சர்வீஸ்க்கு ஏதாவது விட்டுருக்கேன் அப்படின்னா அதையும் எழுதணும். புரியுதுங்களா? எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அப்படின்ற டேட்டா மொத்தமும் ரெக்கார்ட்ல கொண்டு வரணும். புரியுதுங்களா? மெஷினரிஸ் இந்த மாதிரி என்னென்ன ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலாம். வேற இன்புட் ரெக்கார்ட்னு ஒன்று மெயின்டைன் பண்ணலாம். புரியுதுங்களா? நம்ம என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம் நிலத்துல அப்படின்றது, என்னென்ன இன்புட் கொடுப்போம். ஃபெர்டிலைசருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கோம், அதை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் சீட்ஸ், ஹைபிரிட் சீட் கொடுத்துருக்கோமா இல்ல வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோமா, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? ஒருவேளை கேட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபாடர் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இன்புட் ரெக்கார்ட்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். வேற என்னென்ன ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலாம். லேபர் ரெக்கார்ட், லேபர்ஸ் யார் யார் இருக்கா, லேபர் ரெக்கார்ட், லேபர்ஸ் யார் யார் இருக்கா, எத்தனை லேபர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், அவங்க ஒருத்தவங்களுக்கும் எவ்வளவு நம்ம செலவு பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? ஒருவேளை பேடி கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா பேடிக்கு வந்து எவ்வளவு லேபர் தேவைப்பட்டுச்சு, அவங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு வந்து செலவு பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? ஒருவேளை வந்துட்டு மத்த ஏதாவது ஒரு கமர்ஷியல் கிராப் சுகர் கேன் கல்டிவேட் பண்றோம் அப்படின்னா அந்த சுகர் கேனுக்கு நம்ம எவ்வளவு லேபர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அவங்க ஒருத்தவங்களுக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாம நம்ம எங்கன்னா கடன் வாங்கியிருப்போம் தெரியுமா, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். கடன் எங்க போய் வாங்குவோம், ஒரு ஃபார்மர் கடன் வாங்கிடுவாங்க, எங்க போய் வாங்கியிருப்பாரு மோஸ்ட்லி மேபி மணி லெண்டர் வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பிஎஸ்சிஎஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. சோ அங்க போய் வாங்கியிருக்கலாம். எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், அதுக்கு நம்ம எவ்வளவு வட்டி கட்டணும், இதெல்லாம் வந்து அந்த ரெக்கார்ட்ல வந்திருக்கணும். புரியுதுங்களா? இன்கம், எக்ஸ்பென்சஸ். இல்ல லைஃப் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஆடு மாடு எத்தனை இருக்கு. புரியுதுங்களா? அந்த ஒரு ஆடு மாடுக்கு வந்து எப்போ ஏஜ், என்ன ஏஜ், புரியுதுங்களா? எத்தனை வந்து கண்ணுக்குட்டி எத்தனை இருக்கு, இல்ல நம்பர்ஸ், அந்த டோட்டல் நம்பர்ஸ் என்ன, அதோட ஏஜ் என்ன, புரியுதுங்களா? ஒன்னொன்னோட வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நம்ம ஒருவேளை நம்ம ஏதாவது மில்க் மூலியமா ஏதாவது ப்ராஃபிட் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடான டேட்டாவும் வந்து ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து எந்த ரெக்கார்ட்ல வருது, லைஃப் ஸ்டாக் ரெக்கார்ட். எக்யூப்மெண்ட் இன்வென்ட்ரினா என்ன, நம்மகிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இந்த ஸ்ப்ரேயர் இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம வாங்கியிருக்கோமா. புரியுதுங்களா? அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் என்னென்ன இருக்கு, அது எப்ப வாங்கினது, அதுக்கு வந்து வியர் அண்ட் டியர் காஸ்ட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? டெப்ரிசியேஷன் காஸ்ட், ஒரு வருஷமா அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும் தெரியுமா, அது என்னன்றதெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ல கொண்டு வரணும். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ்னா என்ன, ஃபார்ம் ரெக்கார்ட்னா என்ன. Farm record is a document. Farm record is a document to maintain the accountability of different activities, events, or materials. To maintain the accountability of different activities. புரியுதுங்களா? அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்ன பர்பஸ்க்காக இதை மெயின்டைன் பண்ணணும். ஃபார்ம் ரெக்கார்ட்னு ஒன்னு இருக்கு, ஃபார்ம் அக்கவுண்ட்னு ஒன்னு இருக்கு. ஃபார்ம் ரெக்கார்ட்னா என்ன, ஃபார்ம் அக்கவுண்ட்னா என்ன. ஒரு அக்கவுண்ட் நோட்னா என்ன மட்டும் இருக்கும், அதுல இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இருக்கும். ஒரு அக்கவுண்ட் நோட்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இருக்கும். பட் ஃபார்ம் ரெக்கார்டுன்றது அதுல இருந்து டிஃபரெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இது வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இல்ல, அது தவிர அடிஷனலா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணும். புரியுதுங்களா? கொஞ்சம் டீடைல்டு இன்ஃபர்மேஷன், இதை விட இதுல கொஞ்சம் டீடைல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ்ல. புரிஞ்சுதுங்களா? சோ என்ன பர்பஸ்க்காக நம்ம ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுங்க, என்னென்ன ரீசன்ஸ்க்காக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுங்க. வெறும் பினான்சியல் ஆஸ்பெக்ட் மட்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ஃபார்ம் அக்கவுண்ட்ல போயிடுமா. இல்ல பினான்சியல் அக்கவுண்ட் தவிர நம்ம சொல்லியிருக்கோம்ல என்னென்ன இன்வென்ட்ரி இருக்கு, என்னென்ன லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம அந்த கவுண்டிங் கூட நம்ம எடுத்து வைக்கிறோம்ல, அதெல்லாமே வந்துட்டு எதுல வருது அப்படின்னா
ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ்ல வருது. சோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்க, எதுக்காக இந்த ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்? கிட்டத்தட்ட ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ், ஃபார்ம் பிளானிங், ஃபார்ம் பட்ஜெட்டிங் இது எல்லாத்துக்கும் சேம் சேம் பர்பஸ்க்காக தான் இருக்க மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் நீங்க திங்க் பண்ணி எதுக்காக ஃபார்ம் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஃபார்ம் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா பெட்டரா பிளானிங் பண்ணலாம், பெட்டர் பிளானிங். இந்த எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் கடைசி வரைக்கும் வரும். ஒருவேளை தெரியல அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். என்னமா? இன்கம் எக்ஸ்பென்சஸ் அது வந்து ஃபார்ம் அக்கவுண்ட்ல கூட ஆட் ஆயிக்கும் அப்படின்றாங்க. இன்கம் எக்ஸ்பென்சஸ் டேட்டா அனலிசிஸ் பண்றதுனால ஏதாவது லாஸ் ஆகுமா அப்படின்றத கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஏதாவது இந்த இதெல்லாம் மெஷினரிஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஏஜ்ன்றது ஒரு நம்மள மாதிரி அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு ஸ்ப்ரேயர் ஏதாவது ஒரு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் நம்மள மாதிரி. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு பம்ப் செட் ஏதாவது ஒரு மோட்டரோ ஏதோ பம்ப் செட் யூஸ் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? மேபி 15 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதோட ஏஜ் முடிய போகுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புதுசா வாங்குற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள்ல அப்படின்றதெல்லாம் தெரியும். புரியுதுங்களா? லீக்கேஜ் இல்லைன்னா வேஸ்டேஜ் ஆகிறத வந்து குறைக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ், ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ். இது இல்லாம ஏதாவது சொல்றீங்களா? ஆன்லைன்ல ஏதோ நிறைய ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஷெட்யூலிங் ஆஃப் இரிகேஷன் சொல்லிருக்காங்க ஆன்லைன்ல. டு கிளியர்லி அட்ரஸ் தி நீட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ். ஓகே, மீதி எல்லாம் சொன்னதா இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு கிராப் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எந்த ரீசனால அது ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம கடைசியா என்ன ஸ்ப்ரே பண்ணணும், யாரு கிட்ட அது ஸ்ப்ரே பண்ணணும், புரியுதுங்களா? அது அந்த ரெக்கார்ட் இருந்தா தான் தெரியும். புரியுதுங்களா? எந்த கடையில போய் வாங்கணும் அந்த கெமிக்கல்ல. ஒருவேளை நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பத்தின ஒரு டீடைல் நம்ம எழுதாம விட்டுட்டோம் அப்படின்னா அது கடைசியா என்ன ரீசனால ஃபெயில் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியாம போயிடும். புரியுதுங்களா? சோ அதனால இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முக்கியம். அடுத்து வந்து ஃபார்ம் பிளானிங். ஃபார்ம் பிளானிங்னா என்னன்னு ஆல்ரெடி சொன்னதுதான். இன் அட்வான்ஸ் முன்னாடி ஆக்சுவலா இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தேன், இந்த டைம் கேட்டிருந்தேன், எல்லாம் எழுதிருந்தாங்க, ஓன் சென்டென்ஸ்லயே எழுதலாம், தப்பு இல்ல. பட் அந்த இன் அட்வான்ஸ் அதை படிச்சு பார்த்தா வந்துட்டு உண்மையிலேயே அது ஃபார்ம் பிளானுக்கான டெஃபினேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஃபார்ம் பிளான் இஸ் a program of total farm activity drawn up in advance. முன்கூட்டியே என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்கல்ல, அதான் வந்து ஃபார்ம் பிளான். சோ அந்த ஃபார்ம் பிளானுக்கு வந்துட்டு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. எதுக்காக இந்த ஃபார்ம் பிளான் பண்ணணும்? டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் ஆர் ரெடியூஸ் தி இன்புட் காஸ்ட். ப்ராஃபிட் அதிகப்படுத்தணும், இன்புட் காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார்ம் பிளானிங் வந்து பண்றோம். ஒருவேளை நம்ம கிட்டே கேட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேட்டில்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கவுடங்கே வந்து மெனியூரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த இது மூலமா என்ன நம்ம பண்றோம்? இன்புட் காஸ்ட் வந்து குறைக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு என்டர்பிரைஸோட அவுட்புட்டை வந்துட்டு இன்னொரு என்டர்பிரைஸ்ல இன்புட்டா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சோ நம்ம கிட்ட ஒரு வேளை பவுல்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பவுல்ட்ரியோட ஃபீடை வந்துட்டு இன்னொரு என்டர்பிரைஸ்க்கு யூஸ் பண்றது, இல்ல ஃபிஷ்ஷோட போன் மீல் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து பாஸ்பரஸ் சோர்ஸா வந்து ஃபீல்ட் யூஸ் பண்றது. புரியுதுங்களா? சோ அது மூலமா என்ன பண்றோம்? நம்ம ப்ராஃபிட் அதிகப்படுத்துறோம், அதே நேரத்துல இன்புட் காஸ்ட்டை குறைக்கிறோம், நம்மளோட செலவுகளை வந்து குறைக்கிறோம். சோ அந்த காரணத்தினால பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஃபார்ம் பிளான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? கண்டிப்பா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுமா? போக்கிரி மூவில என்ன டைலாக்ல வடிவேல் டைலாக் ஒண்ணு வருமே, என்ன படத்துல அது? போக்கிரியில இதுக்குதான் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றது. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம் சொல்லுங்க, அட்லீஸ்ட் திங்க் பண்ணி. ஒரு ஃபார்ம் பிளானோட கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கலாம்? என்னப்பா? ரிசோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாம். ரிசோர்ஸ் எல்லாம் எஃபிஷியன்ட்டா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன நம்ம இருக்குதோ அது எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். என்னென்ன நம்ம சொல்றோமோ, என்னென்ன நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே ரிட்டர்ன்ல இருக்கணும். புரியுதுங்களா?
காத்துலயே பேசிட்டு காத்துலயே வாங்கிட்டு போயிடக்கூடாது. ஸோ என்னன்னா நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோமோ நம்ம இதை தான் பண்ண போறோம். சம்டைம்ஸ் வந்து நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ, ஐ வாண்ட் டு பி an ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றது வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுதி வைங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? நான் ஃபியூச்சர்ல ஏதோ நான் வந்துட்டு 2025ல ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கணும், முசோரி போகணும் அப்படின்னா அதை எழுதி வைங்க, ஐ வாண்ட் டு பி an ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட அந்த யூஜி மெட்டீரியல்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து இப்ப படிச்சோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே நாங்க எழுதி வச்சிருக்கோம் பிரபாகரன் ஐஏஆர்ஐன்னு கூடவே பிரபாகரன் ஐஏஆர்ஐ பின்னாடி பேக்ல இருக்கும். அதுக்கு அப்படியே முடிக்காம எஸ் பிரபாகரன் முடிக்காம ஐஏஆர்ஐன்னு அந்த புக்ஸ் எல்லாம் இப்ப எடுத்து படிக்கும் போது தெரியுது உண்மையிலேயே நம்ம அதை எழுதியிருக்கோம், அதனாலதான் போயிருக்கோம், ஏதோ ஒரு இன்ட்யூஷன் கொண்டு போயிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி நமக்கு யார் மேலாம் கோவம் இருந்தாலும் அதையுமே எழுதி வச்சு கசக்கி தூக்கி போட்டோம் அப்படின்னா சம்வாட் நீங்க ரிலீவ் ஆயிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல, சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னன்னா நம்பர் 1 வந்து ரிட்டன். ரொம்ப அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது. நம்ம பண்ணக்கூடிய பிளான் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கணும். புரியுதுங்களா? ஒருவேளை மழை வரலாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கணும். புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர்ல எல்லாமே மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சோ அதனால பிளான் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கணும். புரியுதுங்களா? 2025ல ஒரு வேலை சிவில் சர்வெண்ட் ஆகல அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது கொஞ்சம் பிளான் இருக்கணும். ரிஜிடா 2025ல ஆக போறேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலா அடுத்து என்ன அப்படின்றதும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றாங்க. பிளெக்சிபிள். வேற என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? பேலன்ஸா இருக்கும். ரிசோர்ஸ் யூஸ் பத்தி சொல்லியாச்சு. வேற ஏதாவது திங்க் பண்ணி 1 or 2 சொல்லுங்கம்மா. ஆன்லைன்ல என்ன சொல்லிருக்காங்க பார்ப்போம். ஆக்சுவலா இது இந்த 8 கொடுத்துருக்காங்களா அது கிட்டத்தட்ட பிரின்சிபல்ஸ் மாதிரி. இது கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் இல்ல, பிரின்சிபல்ஸ் மாதிரி. அந்த நோட்ஸ்ல என்ன இருக்குதோ அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த நோட்ஸ்லாம் இல்ல, நீங்க எந்த புக்ல எடுத்தீங்கனாலும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எழுதுறீங்கனாலும் இந்த 8 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட பிரின்சிபல்ஸ் மாதிரி தான். நம்மள திங்க் பண்ணி சொல்றதுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சொல்றது நல்லது. வேற என்னென்ன இருக்கு நோட்ஸ்ல பாருங்க. It should incorporate the latest technology. Incorporate the latest technology. புதுசா வந்துட்டு இப்ப எஸ்ஆர்ஐ கல்டிவேஷன் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம அந்த பிளான்ல கொண்டு வரலாம். அதை நம்மளோட இதுல கொண்டு வர பார்க்கலாம். புரியுதுங்களா? லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். அதிகமா ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். எக்ஸசிவ் ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி எக்ஸசிவ் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்க்கணும் இதுல. சோ புரியுதுங்களா? இதெல்லாம் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட பிரின்சிபல்ஸ் மாதிரி. என்னென்ன எழுதுற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? நம்மளோட ஓன் இதெல்லாம் ரொம்ப கொண்டு வர முடியாது. ஸ்டெப்ஸ் இன் ஃபார்ம் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங் இங்கெல்லாம் வந்து ஓன் சென்டென்ஸ்ல கொண்டு வந்துடலாம். ஸ்டெப்ஸ் இன் ஃபார்ம் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்றோம். அப்ஜெக்டிவ் என்ன? எல்லாமே அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். அதிகமா லாபம் எடுக்கணும் அப்படின்றதான். சப்போஸ் வந்துட்டு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணுமா? இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுமா இல்ல வேற ஏதாவது ஒரே ஒரு கிராப் மட்டும் மோனோகிராப்பிங் மட்டும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன்ல இருக்கு. ரைஸோ இல்ல வீட்டோ வந்து மோனோகிராப்பிங் பண்ணுமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனா இருக்கலாம், என்ன வேற ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா கூட இருக்கலாம். ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, லிஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் இல்ல இன்வென்டரி ஆஃப் ரிசோர்சஸ், என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கான இன்புட் எப்படி இருக்கு நம்ம கிட்ட, என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, அதுக்கான இன்புட் என்னென்ன இருக்கு. புரியுதுங்களா? நம்ம கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குல்ல, அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் என்னென்ன, இதுக்கான பிரைஸ் என்ன. ஒருவேளை இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்புட் தேவை. புரியுதுங்களா? இல்ல மோனோகிராப்பிங் போனா அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்புட் தேவை. நம்ம கிட்ட என்னென்ன வேற என்ன அந்த பிளான்ஸ்க்கு வந்து என்னென்ன ரிசோர்சஸ் தேவை அப்படின்றத பாக்குறோம். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம்.
அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸோட அவுட்புட்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு வந்து மார்க்கெட்ல எவ்வளவு பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுதுங்களா? அதுக்கு மார்க்கெட்ல என்னென்ன பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு கடைசியா நம்ம என்ன பண்ணணும்? சூசிங் தி பெஸ்ட் பிளான். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு கடைசியா நம்ம பெஸ்ட் பிளான் சூஸ் பண்றோம். அவர் ஒருவேளை இந்த ரெண்டுல எதை வேணாலும் சூஸ் பண்ணிருக்கலாம். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு இந்த ரெண்டுல எதை வேணாலும் சூஸ் பண்ணிருக்கலாம். புரியுதா? செலக்டிங் தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ், இதோட ஸ்டெப்ஸ். சூசிங் தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கடைசியா. புரியுதுங்களா? புரிஞ்சதா என்ன ஸ்டெப்ஸ்ன்றது ஃபார்ம் பிளானிங்ல? சோ இது வந்து பிவிக்குள்ள கேட்ட என்னென்ன கொஸ்டின்றது ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். திரும்ப வந்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம். அடுத்த இதுல அப்படி. ஃபர்ஸ்ட் 3 வந்துட்டு கதை கதையா தான் இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப மார்க்கெட்டிங்ல இருந்தா ஆக்சுவல் சப்ஜெக்ட் கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். டைம் 2024 எழுதுனீங்களா எல்லாரும் ப்ரிலிம்ஸ்? எவ்வளவுதான் கட் ஆஃப் போச்சு இந்த டைம்? அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம்ல. ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்பதான் உங்க கிளாஸ்ல மீட் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேல போயிருக்குமோன்னு தோணுது. ஜெனரலுக்கு அட்லீஸ்ட் 100க்கு மேல போயிருக்குமோன்னு தோணுது. தெரியல, எனக்கும் தெரியல. ஜெனரல் ஜெனரல் இல்லையா? ஓகே. இந்த டைம் இந்த கொஸ்டின் கேட்டாங்கல்ல, இது எல்லாம் எழுதுனீங்களா கரெக்டா? சில டைம் வந்து கொஸ்டின் ஈஸியா இருக்கும். பட் ஆனா நம்ம இந்த ஸ்பாட்ல ஏதோ ஒரு காரணத்தினால தப்பு பண்ணியிருப்போம். இல்ல அரைகுறையா படிச்சதுனாலயோ, இல்ல அந்த ஸ்பாட்ல பிரஷர் ஹேண்டில் பண்ண தெரியாதனாலயோ தப்பு பண்ணியிருப்போம். இதுக்கெல்லாம் கரெக்டா எழுதுனீங்களா இந்த டைம்? ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் செகண்டரின்னு கொடுத்துருக்காங்க. டெய்ரி ஃபார்ம் பிரைமரின்னு கொடுத்துருக்காங்க. மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் டெர்ஷரின்னு கொடுத்துருக்காங்க. வீவிங் கிளாத் செகண்டரின்னு கொடுத்துருக்காங்க. இது என்சிஆர்டி புக்ஸ்லயே படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். என்சிஆர்டி புக்ஸ்ல இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்சரி, குவாட்டனரி, குயினரி அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. எந்த டெக்ஸ்ட் புக்ல வருது? ஜியோகிராஃபில வருதா இல்ல எக்கனாமிக்ஸ்ல வருதா? ஜியோகிராஃபில வரும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஜியோகிராஃபி புக்ல இந்த மாதிரி படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. படிச்சு பல வருஷம் ஆச்சு. ஆனா இதுக்கு என்ன ஆன்சர்? சொல்லுங்க ரம்யா. சியா? ஃப்ரெஷர்ஸ் பேர்லாம் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். டெஸ்ட் எழுதி டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிடும். சொல்லுங்க மணிகண்டன். கெஸ். கரெக்டா பரணி? நீங்களே தான் பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் எதுல வருதுப்பா? சோ இட் கம்ஸ் அண்டர் டெர்ஷரி. டெய்ரி ஃபார்ம் பிரைமரி கரெக்டா? மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் டெர்ஷரி கரெக்டா? பிரைமரி. டைரக்டா நேச்சுரல் ரிசோர்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ இட் கம்ஸ் அண்டர் பிரைமரி. ஒண்ணுல பிரைமரினா என்ன? டைரக்டா நேச்சுரல் ரிசோர்ஸ் யூஸ் பண்றது. நேச்சுரல் ரிசோர்ஸ் டைரக்டா இதெல்லாம் யூஸ் பண்றோமோ சோ அதெல்லாம் பிரைமரியில வரும். மினரல்ன்றது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் டைரக்டா நம்ம யூஸ் பண்றோம். டைரக்டா நேச்சுரல் ரிசோர்ஸ் ரா மெட்டீரியலா யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? ப்ரொடியூஸ் பண்ணதை அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அது வந்து செகண்டரியில வரும். சர்வீஸ்ன்றது அது ரெண்டையும் தாண்டி சர்வீஸ் செக்டர் வரும். லைக் டாக்டர்ஸ், டீச்சிங் இதெல்லாமே வந்துட்டு சர்வீஸ்ல தான் வரும். ஸ்டோரேஜும் வந்து சர்வீஸ்ல தான் வரும். புரியுதுங்களா? சொல்லுப்பா, ஏதாவது சொல்ல வந்தீங்களா குமரன்? வீவிங் கிளாத்ஸ் கரெக்ட். ஓகே. செகண்டரி. சோ இது வந்துட்டு ஒன்லி இந்த ரெண்டு மட்டும் தான் கரெக்ட். இந்த ரெண்டும் தப்பு. மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பிரைமரியில வந்திருக்கணும். ஏன்னா வந்து டைரக்டா நேச்சுரல் ரிசோர்ஸ் டைரக்டா ரா மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸ்டோரேஜ்ன்றது வந்து டெர்ஷரியில வரும். புரியுதுங்களா? அதுவுமே கிட்டத்தட்ட சர்வீஸ்ல தான் வருது. ஸ்டோரேஜ்ன்றதும் ஒரு சர்வீஸ்ல தான். டாக்டர்ஸும் வந்துட்டு சர்வீஸ் தான். டீச்சிங்கும் வந்து ஒரு சர்வீஸ் தான். குவாட்டனரி, குயினரி எல்லாம் இருக்கா அப்படின்னா என்னன்னு யார் சொல்லுவீங்க தெளிவா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி? மறந்துச்சு. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. திரும்ப நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். ப்ரிலிம்ஸ், சிசாட், ஜிஎஸ்
இப்போ நம்ம பார்க்க முடியும்னா முடிஞ்சு ஆல்ரெடி. என்ன சதீஷ் கேக்குறீங்க? மார்க்ஸ் வந்துட்டு 1 இயர் கழிச்சு இன்டர்வியூ ரிசல்ட்லாம் வருது தெரியுமா? நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்ல பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இயர் ஜூன்லயோ ஜூலைலயோ பார்க்க முடியும்ப்பா. அது வரைக்கும் மார்க்ஸ் நம்ம தெரியாது. ஃபைனல் ரிசல்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரிசல்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் என்னன்றது தெரியும். With reference to the physical capital in Indian economy, consider the following pairs. இதுவும் எந்த வருஷம் கேட்டது? எந்த வருஷம் கேட்டது? ஒரு சிலருக்கு வந்து இந்த கொஸ்டினே மறந்து போயிருக்கும். இது இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். எந்த வருஷம் கேட்டது இது ஸ்வேதா? ஓகே. தாமஸ் பிளவ் வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்து பிக்ஸ்டு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. யான் யூஸ்ட் பை த வீவர் பிக்ஸ்டு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்ஸ்டு கேபிட்டல் என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல் என்னன்னு தெரியணும். ஒர்க்கிங் கேபிட்டல்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல யூஸ் பண்றது. பிக்ஸ்டு கேபிட்டல்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, புரியுதுங்களா? இது வந்து டே டு டே எக்ஸ்பென்ஸ் மாதிரி. சோ இந்த ரெண்டுல வந்து எது டே டு டே எக்ஸ்பென்ஸ், எது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வரும்? பெட்ரோல் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே. தாமஸ் பிளவ் துர்கா பிக்ஸ்டு கேபிட்டல் வரும். இது எல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸ் ஒழுங்கா நம்ம சப்ஜெக்ட் ஒழுங்கா படிச்சதுனாலே கிட்டத்தட்ட ஆன்சர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் எதுல வருது? பிக்ஸ்டு கேபிட்டல்ல வருது. யான் யூஸ் பை தி வீவர், யான் வந்துட்டு புரியுதுங்களா? இது டே டு டே எக்ஸ்பென்ஸ்ல வருது. யான் வந்து தீர்ந்து போச்சுன்னா திரும்ப போய் வாங்கணும். கம்ப்யூட்டர் தீர்ந்து போச்சுன்னு புதுசா போய் வாங்குறாங்களா? ரொம்ப நாள் கழிச்சு தானே வாங்குறாங்க. புரியுதுங்களா? யான் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா அது டே டு டே எக்ஸ்பென்ஸ்லாம் வருது. சோ இது வந்து என்ன எதுல வருது? அப்போ ஒர்க்கிங்ல வருது. புரிஞ்சுதுங்களா? பிக்ஸ்டு கேபிட்டல் என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல் என்னன்ட்டு. இந்த டைம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வரல. ஒன்லி 2, ஒன்லி 4 இதெல்லாம் எல்லா கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸும் வந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் டஃப் ஆக போகுது, சிசெட் டஃப் ஆக போகுது அப்படின்ற ஒரு இதுல ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணாங்க. பட் ஆனா அங்க போனா இன்னொரு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்ன எல்லாமே வந்துட்டு ஆப்ஷன்ஸும் வந்து அந்த பழைய 2023 கேட்ட மாதிரி இல்ல. சிசெட் வந்து 2023 கேட்ட மாதிரி இல்ல. சிசெட் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவா பெட்டரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு போன அந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. அதான் ஈஸி பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு.